என்னடா சொல்ற? தாட்சாயணி இப்படி காரணமா இருக்க முடியும்? ஏதோ பாவம் அது இதுன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலடா. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறப்பாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன்டா. எனக்கு ஒன்னும் புரியலடா. அப்பா, நாம செஞ்ச பாவம் தான் நம்ம பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லுவாங்கப்பா. ஆனா இவ செஞ்ச பாவத்தாலதான்ப்பா எனக்கு பிள்ளையே இல்லாம போயிடுச்சு. நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். குழந்தை இறந்து போன வருத்தத்துல இருக்கேன். என் உடம்பே புண்ணாகி கிடக்கு. இந்த நேரத்துல மேல மேல என்ன புண்படுத்தாதீங்க. பேசாம போயிடுங்க ப்ளீஸ். போதும், நிறுத்துடி. இனிமேலும் உன் வேஷம் எடுபடாது. நான் எல்லா உண்மையும் சொல்ல தாண்டி போறேன். இனிமேலும் சொல்லாம இருந்தா என் குழந்தைய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இழந்துருவேன். வேண்டாம் தாச்சாயி, இனிமேலாவது திருந்தி நல்லவளா மனுஷியா வாழ்றதுக்கான வழியை பாரு. என்னை தடுக்காத. நான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல தாண்டி போறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஹேய், வாய மூடு. எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ. போதும் போதும்டி. கூட பிறந்த தம்பிக்கு நான் செஞ்ச துரோகம் போதும். பாவம் சின்னஞ்சிருச்சுங்க. சந்தோஷமா வாழ வேண்டிய நேரத்துல அவங்க படுற கொடுமை எல்லாம் பார்த்தது போதும்டி. செஞ்ச பாவம், அந்த பாவம் தான் நீ இப்படி நிக்கிறதுக்கு காரணம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் வேணாண்டி. அந்த பாவத்துக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பழி என் தம்பி மேல வேணாண்டி. அவன் எதுக்கடி தண்டனை அனுபவிக்கணும்? அவன் அனுபவிக்க வேண்டாம். என்ன தடுக்காத. தடுத்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணா, என்னண்ணா பழி பாவம்னு ஏதேதோ சொல்றீங்க? அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து இதை தான் சொன்னீங்க, இப்பவும் அதை தான் சொல்ல வர்றீங்க. அன்னைக்கு இதை கேட்க போய் தான் பெரிய பிரச்சனையா ஆச்சு. அத அன்னைக்கு சொல்லாம இப்ப ஏதோ சொல்ல வர்றேன்னு சொல்றீங்க. அண்ணா, என்ன உண்மைண்ணா அது? சொல்லுங்கண்ணா, தயவு செய்து சொல்லுங்கண்ணா. சொல்றேன்டா, சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வினோதினிய காரியத்தை கொன்னது இதோ நிக்கிறாளே இந்த தாட்சாயினி தான். என்னடா சொல்ற மாதவா? தாட்சாயணியா? இதெல்லாம் எப்படிடா? ஆமாப்பா, அன்னைக்கு தம்பி ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு திரும்பும் போது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்ப்பா. இதோ இந்த தாட்சாயினி தான் கார் ஓட்டிட்டு இருந்தா. ஆனா எதிர்பாராத விதமா வினோதினி மேல மோதிட்டாப்பா. கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம வருண் பேரை சொல்லி தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு வயித்துல வளர்ற குழந்தைய காரணம் காட்டி என்னையும் பேச விடாம பண்ணிட்டாப்பா. ஆமா, என் குழந்தைக்காக தான் அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் வெளியே சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் தாட்சாயணி வருண் பேரை யூஸ் பண்ணா. என்னைக்கு என் குழந்தை இல்லாம போச்சோ, இனிமே நான் இதுக்குப்பா உண்மையை மறைக்கணும். அன்னைக்கு தண்ணியை போட்டு மனசு கேட்காம இதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா அன்னைக்கு இந்த பாவி தாட்சாயணி தான் தடுத்த. அன்னைக்கும் உங்க 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷம் கெடுறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா போயிட்டேன்டா. அபாண்டமா உன் மேல பழிய சுமத்தி ஆனந்திய உன்னை வெறுக்க வச்சு உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேன்டா. டேய் தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. அண்ணா,
என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, நான் உங்களுக்கு என்ன நீ பாவம் பண்ண? எதுக்காக இந்த கொலைப்பழியை ஏன் மேல போட்டீங்க? ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4 வருஷமா இதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த கொலைப்பழியை ஆனந்தி என் மேல போட்டு தினம் தினம் என்ன சித்திரவதை பண்ண. அதுக்காக நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூக்கம் இல்லாம அழுதுருக்கேன் தெரியுமா? அப்ப வச்ச ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே. அப்பவே நீங்க இந்த ஆக்சிடென்ட ஒத்துக்கிட்டு இருந்தா கூட ஏதோ தெரியாம காரை இடிச்சிட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல வக்கீல பிடிச்சு தண்டனையை குறைச்சு இந்நேரம் விடுதலை ஆகி வெளியிலே வந்திருக்கலாம். ஆனா 4 வருஷமா ஒரு குற்றவாளியா, ஒரு கைதியா, தப்பே செய்யாம ஆனந்திக்கிட்ட கூனி குறுகி நின்னு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட விடுங்க, நிர்மலா சித்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிச்சு அடிக்கும் போது கூட நீங்க உங்க தப்ப ஒத்துக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லைல்ல. நான் பேசாததுனாலதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னேன். அத பார்த்தப்ப கூட கொஞ்சம் கூட உங்க மனசு இறங்கவே இல்லைல்ல. இப்ப எனக்கு புரியுது, இப்பதான் புரியுது. ஆனந்திய கொன்னு அந்த பழிய மனோஜ் மேல போறதா நீங்க ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க. இருக்கும், இதான் உண்மையா இருக்கணும். அண்ணி சொல்லுங்க அண்ணி, இதெல்லாம் செஞ்சது நீங்க தானே? சொல்லுங்க அண்ணி. என்னமா தாட்சாயினி, ஏன் பேசாம இருக்க? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? என் புள்ள உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான்? சொல்லு தாட்சாயினி. அடிக்கடி அந்த ஆதாரத்தை காட்டுன்னு அவன் பண்ணிருப்பான் அவன் மேல பழிய சுமத்திக்கிட்டே இருந்த. இப்ப நீ அந்த பாவத்தை பண்ணிட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் பிரிச்சு வச்சு நீ வேடிக்கை பாக்குறியா? நீ செஞ்சது உனக்கே நியாயமா தாட்சாயினி? நீ ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரி நிறுத்துங்க. அவ ஏதோ பயத்துல தெரியாம பண்ணிட்டா. சும்மா அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு. இந்த பாருங்க, இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும் ருத்ரா? இவளை எப்படி சும்மா விட சொல்ற? செத்தது என்னோட மருமக, ஒரு குழந்தைக்கு தாய். அந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டா. இப்போ அந்த குழந்தை அம்மா இல்லாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கா. எப்படி இவளை நான் சும்மா விட முடியும்? அடி பாவி, அநியாயமா ஏன் மருமகளை கொன்னுட்டு இவ்ளோ நாளா ஏன் கண்ணு முன்னாடியே நல்ல மாதிரி நாடகம் ஆடி இருக்க. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. விட ஆனந்தி. அநியாயமா சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ தப்பு பண்ணிட்டு வருண் மேல தேவையில்லாம பழிய போட்டிருக்கா. என் மருமகளை கொன்ன இவளை சும்மாவே விடக்கூடாது. இந்த உண்மை மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சது, இவளை கொன்னே போட்டுருவான். அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாம தான் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பழிய அடுத்தவங்க மேலதான் போடுவாங்க. இவங்களும் அப்படிதான். சொந்த புருஷனோட தம்பி மேலேயே அந்த பழிய போட்டு அவரை நிம்மதி இல்லாம பண்ணிருக்காங்க. அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நிமிமா,
வினோதினி என் தோழி. அவளை பிரிஞ்ச துக்கம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதை விட அதிகமா எனக்கு இருக்கு. ஆனா இது எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். திட்டமிட்டு கொலை பண்ணல. அதுவும் இல்லாம இந்த சம்பவம் நடந்து 4 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் தாட்சாயணிய பழி வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவளுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. அவ குழந்தை அபோஷன் ஆயிடுச்சு. இந்த தண்டனையும் அவளுக்கு போதும். நீங்க மேற்கொண்டு அவளை தண்டிக்க வேண்டாமா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. இங்க பாரு, போது நிறுத்து. நீ ஒண்ணும் எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை. உனக்கு வேணா மன்னிக்கிற மனசு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த பெருந்தன்மை கிடையாது. இவளை மன்னிக்கவே முடியாது. நடந்தது ஆக்சிடென்ட்டோ கொலையோ, ஆனா இறந்தது ஏன் மருமக தானே, என் பேத்தியோட அம்மாவாச்சே. இன்னைக்கு அந்த குழந்தை அம்மா இல்லாம எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, நீ என்னதான் அந்த குழந்தைக்கு அம்மாவா பழகினாலும் பெத்த அம்மாவா ஆக முடியாது. இந்த இழப்புக்கெல்லாம் இவ பதில் சொல்லியே ஆகணும். இவளை தண்டிக்காம விட மாட்டேன். போலீஸ் கிட்ட இவளை பத்தி சொல்லி இவளை அரெஸ்ட் பண்ண வைக்கல, என் பேரு நிர்மலா இல்ல. என்னாச்சுடா? அந்த கிழவை நேத்து ராத்திரி என்ன பாத்ரூம்ல போட்டு பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்டா. டேய், மேடத்துக்கு தெரிஞ்ச திட்டுவாங்களடா. அதான்டா தேடிட்டு வந்தேன் நானு. சரி சரி, வண்டியில உட்காரு. விடுறா, சீக்கிரம் போ. என்னம்மா திடீர்னு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்க? ஆனந்திக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஜோசியரை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவரு அப்பாவுக்கு ஆத்ம பூஜை பண்ணா சரியாயிடும், பூஜை பண்ற அன்னைக்கே ஒரு அதிசயம் நடக்கும்னு சொன்னாரு. அதனாலதான் உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன். டேய், இந்த விஷயத்தை மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. சரி வா, தேடுவோம். ஐயோ, அறிவில்ல உனக்கு? இப்படியே கண்மூடித்தனமா வந்து மோதுவ? சரி விடு, பெரியவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. நீ வா வா போலாம். பார்வதி, எனக்கு தெரியலையா? என்ன பாக்குற பார்வதி? நான் தான் உன் புருஷன் சண்முகம். நான் சாகலமா, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நீங்களா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே.
அகல்யா, அப்பாடி. அப்பா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். நாங்க உங்களுக்கு அந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டோங்க. சரி சரி இங்க எதுவும் பேச வேண்டாம். வாங்க ரவுடிங்க என்ன துரத்திட்டு வாங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஆட்டோ ஆட்டோ வாங்க போலாம். நில்லுங்க, நில்லுங்க. இருங்கப்பா. வா, சீக்கிரம் வா. வா சீக்கிரம் வா. போப்பா. டேய் அந்த கிழவன் தானே ஆட்டோல போறது? ஆமாடா அவன் தான்டா. இப்போ நம்ம என்னடா பண்றது? அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணி போலாம்டா. அப்படியே சொல்ற. சரி வண்டி எடு. உனக்கு வேணா மன்னிக்கிற மனசு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த பெருந்தன்மை கிடையாது. இவளை தண்டிக்காம விட மாட்டேன். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. நிம்மிமா வேற போலீஸ கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் வரைக்கும் போனா பெரிய அவமானம் ஆயிடும். அதுக்கு செத்து போறதே மேல். பண்ற வா கீழே வா. என் கையை விடு ருத்ரா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? லூசா நீ? போச்சு, எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் வயித்துல இருந்த குழந்தை எல்லாம் போச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட வாழணும்? இந்த பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். சித்தி எந்த நேரம் வேணும்னாலும் போலீஸ் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஜெயில போய் நரக வேதனை அனுபவிக்கிறதை விட நான் செத்துறேன். என்ன விடு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஏன் உனக்கு நல்லது கூட நடக்கலாமே. இந்த மாதிரி கோழைத்தனமா செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, புரியுதா? ஏய் வண்டி நிப்பாட்றா, நிப்பாட்டு. என்னடா சரி ஒரு நிமிஷம் நான் போன் பேசிட்டு வரேன், நீ கீழே போ. சொல்லு உதய். என்ன மன்னிச்சிரு மேடம், அந்த ஆள் தப்பிச்சிட்டான் மேடம். எப்படிடா தப்பிக்க விட்டீங்க? புரிஞ்சுக்கப்பா, வயிறுலாம் வலிக்குதுப்பா, என்னால முடியலப்பா. பயா போடா போ. நீ மட்டும் என் கையில இப்ப கிடைச்ச, உன் உடம்புல உயிரே இருக்காது. மேடம் அந்த ஆளை நான் மறுபடியும் பார்த்துட்டேன் மேடம். ஆட்டோல தப்பிச்சு போயிட்டு இருக்கா மேடம். நானும் ரவி துரத்திட்டு இருக்கேன் மேடம். இப்ப பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆளை பிடிச்சி என்கிட்ட ஒப்படைக்கல, நீங்க 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. பிடிச்சிருவோம் மேடம், கண்டிப்பா பிடிச்சிருவோம். ஆனா அவன் கூட 2 லேடிஸ் போறாங்க மேடம். ஐயோ, யார் கூட இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க அவளை பிடிச்சிட்டு வாங்க, புரியுதா? ஓகே மேடம், போலாம்டா.